ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 4-5 திருவார்த்தை. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு பேதுருவுக்கு தரிசனமானார். பேதுருவுக்கு தரிசனமானார் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கு நமது செய்தியின் தலைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தரிசனமானதாக இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்படி 500க்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமான ஆண்டவர் அதில் விசேஷமாக சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானது குறித்து தான் இப்போ இந்த 4-5 வசனத்தில் பார்க்குறோம். அது சொல்கிறாரு பாருங்க, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபா என்று சொல்வது பேதுருவின் இன்னொரு பெயர். அப்படி பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம் தரிசனமான ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பவுலடிகள் அதை குறித்து விவரமாக இங்கே சொல்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-8 வசனம், இந்த வசனங்கள் சுவிசேஷத்தின் மையமாக இருக்கிறது. த ஹார்ட் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் மையம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த மிக முக்கியமான ஒரு விசேஷமாகிய சுவிசேஷத்தின் மையத்தை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறார். இதில் 2 பகுதி இருக்குது பாருங்க, நல்லா கவனிக்கணுங்க. சுவிசேஷத்தின் மையம் அப்படின்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். 2வது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதும் 2 விசேஷமான பகுதி இருக்கிறது. இது தாங்க சுவிசேஷத்துடைய மையமாக இருக்கிறது. இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூட அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 16:10 கொஞ்சம் வாசிங்கள். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சொன்ன அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைங்க. அப்புறம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதில் 8-10 வசனமும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசனங்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா, அதை ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்மை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் அந்த 3-8 வசனம். அப்போஸ்தலருக்கு 500 பேருக்கு அதிகமானருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது, மரித்தார் என்பது உறுதி. நல்லா கவனிக்கிறேன். இயேசு கிறிஸ்து
சீசர்களுக்கு தரிசனமானார் என்பது உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு உறுதி. இப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அப்போஸ்தலருக்கு இயேசு தரிசனமாகி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட உண்மை. என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, அது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு ஏதோ மரித்த தெய்வம் அல்ல. அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆக உயிர்த்தெழுந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்றால் இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமது சரீரத்திலேயும் விளங்கு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலைங்க. 1 பேதுரு 1:21 கொஞ்சம் வாசிக்கலை. 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த அற்புதம் நடக்குமா? என்ன அற்புதம்? மரித்தோரையே உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம் நமது வாழ்க்கையில் எது முடிந்து போனது, ஆகாதது, நடக்காதது, அவ்வளோதான் என்று முடிவு கட்டியிருந்தாலும் அந்த நேரத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாமாகும், எதையும் செய்ய வல்லவர். சோத்திர கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண வல்லவர். மரித்து போய் 4 நாளானால் நாறிப்போனவன் நல்லவனாக வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து அதை அப்படி நமது வாழ்க்கையிலே நடக்கும் நம்பும் பொழுது அப்படியே நடக்குங்க. ஆகவே தான் சொன்ன, முடிஞ்சது, ஆகாது, நடக்காது என்று எதையால் முடிவெற்றிருந்தா இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்புங்க. அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த குடும்பம் அவ்வளோதான், முடிந்து போய்விட்டது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாத முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை விசுவாசிங்கள். அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். உடைந்து போய் சின்னாபன்னமாக இருந்தாலும், சுக்குநூறாக உடைந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து உங்கள் குடும்பத்தை கட்ட, பிஸ்னஸை கட்ட, வாழ்க்கையை, உறவுகளை கட்ட கர்த்தர் வல்லவர். சோத்திரம், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழு தெய்வம். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் மரித்தவர் அல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதை சொல்கிறாருங்க. என்ன அருமையான வசனம் பாரு, வாசிக்கலாமா? ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசுவே சொல்றாருங்க. ஆகவே தான் சொன்னேன், நாம் ஆராதிக்கிற இயேசு சோத்ரா அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆகவே அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு சோத்திரம், நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பேதுருக்கு தரிசனமானார்னு வாசிக்க கேட்டோம். என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ட முதல் ஆண் சாட்சி இந்த பேதுரு தான். சகோதரிகள் கண்டிருக்கிறார், ஆண்களிலே முதல் சாட்சி உயிர்த்தெழுந்தார் என்பது கண்டதுக்கு முதல் சாட்சியே இந்த பேதுரு தான். நீங்கள் லூக்காஸ் விசேஷம் 24ஆம் அதிகாரம் 34 கொஞ்சம் வாசிங்களேன். 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு பார்த்தீங்களா? ஆகவே தான் சொன்னேன், முதல் ஒரு ஆண் சாட்சி என்று சொன்னால் அது சீமோன் பேதுரு. அப்படி உயிர்த்தெழுந்து தரிசனமான சீமோன் பேதுருவை குறித்தும் அந்த தரிசனத்தை குறித்தும் விசேஷமாக சீமோனுக்கு தரிசனமானார் என்றால் ஏதோ விசேஷம் அதில் இருக்கும். ஆகவே அந்த விசேஷத்தை குறித்து இந்த நாளிலே தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த ஒரு விஷயத்தை கூட பார்த்துட்டு நம்ம குறிப்பு கவனிக்கணும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் பேதுரு பட்டயத்தை உருவி ஒரு மல்குஷன் காதை வெட்டினார். கர்த்தர் ஒட்ட வைத்து அவனை காப்பாற்றினாருங்க.
பிறகு அங்கிருந்து ஓடிவிடாமல் நேரடியாக இயேசுவை பின்பற்றி பிரதான ஆசாரியருடைய அரண்மனை வரலும் போனார். அங்கே தான் வேலைக்காரிக்கு முன்பு, அங்கே இருந்தவர்களுக்கு முன்பு 3 விசை ஆண்டவர் இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சபித்து சத்தியம் பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிறகு ஆண்டவர் இயேசு பேதுருவை உற்று பார்த்தார். லூக்கா அதை குறிப்பிடுறார். அந்த ஒரு பார்வை பேதுருவை தலைகீழாய் மாற்றிவிட்டது. பேதுருவின் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டு விட்டது அந்த ஒரு பார்வை. அந்த பார்வையை கண்ட பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றார். இப்படி அவர் மறுதலித்த அந்த நிகழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் அவர் மறக்காமல் இருந்திருக்கிறார். ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழும்பிடுவாராம் பேதுரு. தினந்தோறும் அதிகாலையில் எழும்பிடுவார். அப்பொழுது சேவல் கூவும் பொழுது முழங்கால் படியிட்டு உள்ளம் உருகி அழுது புலம்பி ஜெபிப்பாராம். ஐயோ, அந்த நீதிபரரை நான் மறுதலித்து விட்டேன், அவரோடு கூட உண்டு உறங்கி அற்புதங்களை கண்ட நான் அவர் அறியேன்னு சத்தியம் பண்ணி சபித்து விட்டேன் என்று அதிகாலையில் எழும்பி சேவல் கூவும் பொழுதெல்லாம் அவர் அழுது புலம்பி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுவார். இது ஆயுசு முழுவதும் நடந்ததாக அந்த பாரம்பரியம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பேதுரு மறுதலிச்சாலும் மனம் திரும்பி அழுது உணர்வடைந்தார்ன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் கையில் எடுக்கிறாருங்க. ஒருவேளை அது கேட்குறவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும் நீங்கள் பின்வாங்கி இருக்கலாம், அதில் பாதாளத்து கூட போயிருக்கலாம், தேவனோட்டு தூரமே போயிருக்கலாம். இதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டு, மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஆகவே மறுபடியும் நீங்கள் வாங்க, கல்வாரிக்கு வாங்க, ஆண்டவரை நம்பி வாங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி பேர்பட்ட பாவத்தையும் மன்னித்து தூக்கி எடுக்க இயேசுநாதர் வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. நான் அடிக்கடி சொல்கிறது போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக ஆரம்பங்களை கொண்டது, அநேக புதிய ஆரம்பங்களை கொண்டது. ஒரே ஒரு தோல்வியே நிரந்தரமானது கிடையாது. தோல்விதான் நிரந்தரம் அல்ல. மனம் திரும்பி விட்டால் ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அதை கேட்குறவங்க மறுபடியும் வாங்க, தேவ சமூகத்தை நாடுங்க. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படி பேதுரு மறுதலித்ததின் விளைவு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பின் நாட்களிலே யாரெல்லாம் இப்படி விழுந்து போனார்களோ, பின்வாங்கி போனார்களோ, அத்தனை பேர்கள் மத்தியிலும் இவர் மென்மையாய் நடந்து கொள்ளவும் அவர்களை உருவாக்கவும் அது ஒரு வசதியாக இருந்தது. இப்படி வீழ்ச்சிங்கிறது விழுந்து போனவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அப்படி தாங்க ஜான் மார்க்கு இவர் தாங்க உருவாக்குறாரு. பவுல் விட்டுட்டு போயிடுறாரு, உதவ மாட்டான்னு சொல்லி. ஆனால் அவனை கையில் எடுத்து அந்த ஜான் மார்க்கை தான் உருவாக்குறாரு. அவன் தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுறான்னு பார்த்தீங்களே. அப்போ வீழ்ச்சி அடைந்தது கூட அவர் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுகிறது. ஆகவே இது கேட்குறவங்க இதுதான் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம், மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டு, புதிய ஆரம்பம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த அனுபவம் அநேகருக்கு நீ பிரயோஜனமாக இருக்கும்படி ஒரு அனுபவித்திருக்கலாம் உங்களுக்கு. அதை மனதில் வைத்து கல்வாரிக்கு வாருங்க, ஒரு முழுமையான மன்னிப்பை பெறுங்க, ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பேதுருவுக்கு தரிசனமானாங்கிறது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. இதிலிருந்து 3 காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். கவனிங்கள், உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். முதல் விஷயம், பேதுருவின் இருள் அப்படின்னு பார்க்கலாம். பேதுருவின் வாழ்க்கையில் இயேசுநாதர் சிலுவைக்கு போன பிறகு அந்த 3 நாட்களிலே ஒரு இருளான சந்தர்ப்பம் தாங்க அவருக்கு. ஒவ்வொரு பரிசுத்தன் வாழ்க்கையில் அந்த இருளான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறது. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய இருண்ட காலம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆகாரம் சேர்த்துக்கிட்டு தான் கர்த்தர் பேசலைங்க. அது ஒரு இருண்ட காலம்.
இப்படி அநேக தேவ மனுஷ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருண்ட காலம் இருந்திருக்கிறது. அதே போல் பேதுரு வாழ்க்கையில் ஒரு இருண்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சி கொஞ்சம் நம்ம பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்போ சீமோன் பேதுரு வாழ்க்கையில் ஒரு இருண்ட நாட்கள்னு சொன்னேன். அந்த நாட்களை குறித்து நம்ம தியானம் பண்ணலாங்க. பேதுரு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினார். முன்பு நான் குறிப்பிட்டது போல ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுரு உற்று பார்த்தார். அந்த பார்வை அவரை புரட்டி போட்டது. வெளியே போய் மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து அழுது அந்த இருளிலே அந்த இரவு நேரத்தில் அங்கேருந்து வெளியேறிவிட்டார். எங்கே போயிருப்பாருங்க அவர்? அந்த ராத்திரி நேரத்தில் சீமோன் பேதுரு பிரதான ஆசாரியர் அரண்மனை விட்டு வெளியேறினார்னா அவர் எங்கே போயிருப்பார்? நிச்சயமாக அங்கிருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு தான் போயிருப்பார். ஏனென்றால் அந்த கெத்செமனே தோட்டத்திலே தான் இயேசு கைது செய்யப்படும் பொழுது பட்டயத்தை எடுத்து உருவி இருக்கிறார், ஒருத்தர் வெட்டி இருக்கிறார். அங்கிருந்து எல்லாரும் ஓடிப்போன ஒரு இடம் மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் நிலத்தில் விழுகிற அளவுக்கு வியாகுலப்பட்டு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று உள்ளம் உருகி வியாகுலப்பட்டு ஜெபித்த ஒரு ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டம். அந்த இடத்துக்கு போயிருப்பார். அந்த இடத்துக்கு போய் இயேசுநாதர் முழங்கால் ஊன்றி ஜெபித்த இடம், இரத்த வேர்வை சிந்தின இடம், முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சாரே, கண்ணீர் விட்டு அந்த இடத்துல இவர் முகம் குப்புற விழுந்து இப்படி ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி அழுது புலம்பி அவர் ஜெபித்திருப்பார். நிச்சயமாக அதுதான் நடந்திருக்கும். ஏனென்றால் ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தேவ மனுஷன் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் தவறிவிட்டால் அதை சரி செய்யாமல் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. ஆகவே அங்கேருந்து வெளியே வந்தவர் கெத்செமனே தோட்டத்தில் உள்ளம் உருகி ஜெபித்து அழுது புலம்பி மன்றாடி, நான் நினைக்கிற சோத்திரம் இங்கங்கே உருண்டிருப்பாருங்க. அப்படி தன் பாரத்தை எல்லாம் அந்த இடத்துல இறக்கி வைத்திருப்பார். பிறகு விடிய 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 சூரியன் உதயமாகும் பொழுது அந்த இடத்திலிருந்து வெளியேறி எருசலேம் வீதி வழியாய் அந்த மேல் வீட்டறைக்கு, மார்க்கு அப்படி வீடு தான் அது, யோவான் மார்க்கு, அந்த வீட்டுக்கு அங்கே போயிருப்பார். அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சீசரெல்லாம் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அங்கே போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே இவர் இருதயம் ஆடி போயிருக்கும். என்று கேட்டால் இவர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பு எல்லாருக்கும் பேசினாருங்க. என்ன பேசினார்? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35 கொஞ்சம் வாசிங்களேன். 26:35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். என்னானாலும் சரி, உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் எல்லாரும் விட்டு போனாலும் சரி நான் ஓட மாட்டேன்னு சொன்னவருங்க அவர். நீங்கள் வாசித்து பாருங்க 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொன்னவருங்க.
இவங்க எல்லாரும் ஓடி போனா நான் ஓட மாட்டேன், என்னாலும் காவலிலும் சாவல் உண்மையே பின்பற்றி வருவேன் என்று வீராவேசமாக பேசினவருங்க. ஆனால் ஒரு வேலைக்காரிக்கு முன்பு அந்த மனுஷனை அறியேன் என்று 3 விசை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினார். இப்போ அங்கே போகும்பொழுது அவர் எந்த முகத்தோடு அவங்கள விழிப்பாருங்க, அதுதாங்க அவருக்கு பிரச்சனை. ஆகிலும் அவர்கள் பார்வை வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். என்ன சீமோனே, இவங்க எல்லாரும் ஓடி போனால் ஓட மாட்டேன்னு சொன்னல, காவலில் சாவலில் பின்பற்றி வருவேன்னு ரொம்ப பெருசாக பேசினேன், என்ன ஆச்சு என்று மற்ற சீசைகள் நிச்சயமாக அவரை அப்படி பார்ப்பார்கள், பேசுவார். அதை எதிர்பார்த்து தான் அங்கே போகிறாருங்க. இன்னொரு விஷயம் கூட, இதே இந்த சீசைகள் எல்லாரும் கூட விட்டு ஓடி போனவங்க தான். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50 கொஞ்சம் வாசிங்க. மார்க்கு 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போன, இவர்கள் எல்லாரும் ஓடி போனவங்க தான். ஆனால் பேதுருவை போல அந்த அளவுக்கு மறுதலிக்கலைங்க. அதுதான் விசேஷம். உண்மையில் அந்த சீசர்களை பாராட்டணும். ஏனென்றால் ஓடி போனது உண்மைதான், ஆனால் அந்த மனுஷனை அறியேன்னு மறுதலிச்சு சபித்து சத்தியம் பண்ணல, பார்த்தீங்களா? ஆனால் சீமோன் பேதுரு அப்படி செய்து இப்பொழுது அவர்களை சந்திக்கும்படி, அவர்கள் பேச்சை பார்வை எதிர்கொள்ளும்படி அங்கே வந்தார். சரிங்க, இப்படி அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பூட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். ரோமர்களுக்கு பயந்து, யூதர்களுக்கு பயந்து பூட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பகல் பெருக பெருக சென்னல் வழியை பார்த்தால் எருசலேமில் பலத்த சத்தம் கேட்குற வீதிகளிலே. என்ன, அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலையாக்கும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் உரத்த சத்தத்தோடு போடுகிற கூச்சல் கேட்கிறது அந்த ஜன்னல் வழி. எப்படி இருந்திருக்குங்க சீசர்களுக்கு, சீமோன் பேதுருக்கு எப்படி இருந்திருக்குங்க? அப்படி சத்தம் கேட்டிருக்கும் பொழுதே அந்த சீசரில் முக்கியமான ஒருத்தர் இல்லை, யோவான் அங்கே இல்லை. எங்கே போனார்? அவரை பார்த்தால் சிலுவை சுமந்து கொண்டு போகிற ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னே கூட்டத்தில் போகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை மார்பிலே அவர் அணைச்சு கொண்டு தாங்கி கொண்டு இயேசுவை பின்பற்றி போகிறார். அதை பார்க்கும் பொழுது சீமோன் இருதயம் உடைந்து போயிருக்கும் இல்லையா? பிரதான சீசன் என்று ஆண்டவர் அடையாளம் காட்டப்பட்டவன், எல்லாரும் ஓடி போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னவர், காவலில் சாவலும் பின்பற்றி போவேன்னு சொன்னேன், ஆனால் நானோ மறுதலித்து இப்படி ஒடுங்கி இருக்கிறேன். ஆனால் யோவான் இப்பொழுது இயேசு பின்பற்றி சிலுவை வரை போகிறது பார்க்கிறார். அவர் உள்ளெல்லாம் உடைஞ்சிருக்குங்க அவருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்குதுங்க. நான் இது யோசித்த பொழுது சில வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. என்னென்னா, நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-23 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்தும் அந்த சிலுவை பாதையில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறித்தும் சில குறிப்பு எழுதுவாருங்க. என்ன எழுதுறாரு? இதே சீமோன் பேதுரு முதல் நிருபத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று அந்த சிலுவை பாதையில் ஆண்டவருடைய நடத்தையை குறித்து, அவர் பேச்சை குறித்து குறிப்பிடுறாருங்க அவர் தன்னுடைய முதல் நிருபத்தில். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 15, 5ஆம் அதிகாரம் 32 வாசித்து பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். அவர் மடித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது நாங்கள் சாட்சிகளாக இருக்கு என்று அந்த சிலுவை மரணத்துக்கும் சிலுவை மரணத்தின் பாதைக்கும்
உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னால இவர் சாட்சியாக இருக்கிறார் என்றால் அந்த சிலுவை பாதையை இவர் பார்த்திருக்கிறார். இயேசுநாதர் சிலுவையில் அறைந்த பொழுது அவர் பேசின சில வார்த்தைகளை தூரத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடும். அவருடைய பலத்த சத்தத்தை கேட்டிருக்கக்கூடும். பிதாவே, என் ஆவியை உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்து இயேசு ஜீவனை விட்டதையும் பார்த்திருக்கக்கூடும். ஆகவே தான் இந்த சாட்சி எழுத நாங்கள் சாட்சிகள் சொல்றாருங்க. வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, பயமுறுத்தவில்லை, பாடுபடும் பொழுது நீதியா தீர்ப்பு சரி ஒப்பு கொடுத்தான்னு எழுதுறாருன்னா இவர் அந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறார். எப்போ பார்த்திருக்க முடியும்? இயேசுநாதர் சிலுவையில் அறிந்த பிறகு ஸ்தோத்திரம் 3 வார்த்தைகளை பேசிட்டாருங்க. அடுத்த வார்த்தை பேசின பொழுது தான் அங்கே இருள் சூழ்ந்தது, அந்தகாரம் சூழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 3 மணி நேரம் அந்த அந்தகாரம் இருந்தது. அந்த இருளான சந்தர்ப்பத்தில் இவர் இந்த வீட்டை விட்டு வெளியேறி அவர் தூரத்தில் சிலுவை காட்சி பார்க்க போய் சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பாரு. ஏன்னா சொல்கிறாரு, மரணத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு அவர் பயமுறுத்தவில்லை, பாடுபடுவெல்லாம் அதுங்க சாட்சி அப்படின்னா அதெல்லாம் கண்டிருக்கிறார். தூரத்தில் இருந்து கண்டு அவர் எழுதினது தாங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இது ஏன் அவ ஒரு விவரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எல்லாவற்றையும் மறுதலித்த பேதுரு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அவருடைய பாடுகளெல்லாம் கண்டு சாட்சியாக இருந்த பேதுரு பிறகு இந்த சீசர்கள் மத்தியில் தன்னை குறித்து பேசியிருப்பாருங்க. அவர் எதை குறித்து? கண்டிப்பாக தனது வீழ்ச்சியை குறித்து, துயரத்தை குறித்து, மறுதலிப்பை குறித்து அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார் அவர்களோடு கூட. உற்ற நண்பர்கள் அல்லவா? ஆகவே ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன், அறியேன் என்று சத்தியம் பண்ணி விட்டேன், சபித்து விட்டேன் என்று தன் உள்ள குமுறலை, தன்னுடைய வேதனைகளை பேதுரு உள்ளத்தை திறந்து அங்கே கொட்டியிருக்கிறார். கண்டிப்பாக அது நடந்திருக்குங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்படி சில நண்பர்கள் உங்களோடு கூட இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் விழுந்து போனதை, வீழ்ச்சி அடைந்ததை அவர்கள் மனந்திருந்து சொல்வார்களானால் இதை கேட்குற நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய ரியாக்ஷன் என்னங்கிறத கவனிக்கணும். இன்றைக்கு சில தங்களுடைய வீழ்ச்சி பலகீனத்தை சொல்லும் பொழுது அதையே ஆயுதமாக்கி அவர்களுக்கு எதிராகவே திருப்புகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பலகீனத்தையே சொல்லி சொல்லி காண்பித்து இன்னும் காயப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். குடும்பத்திலே இருக்கிறார்கள், கணவன் மனைவி உறவிலே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆக என்றைக்கோ மனைவி சொன்னவன் தன் பலகீனத்தை கையில் வைத்துக்கொண்டு சமயம் வரும் பொழுதெல்லாம் அவர்களை இருதயத்தை காயப்படுத்துகிற புருஷன் இருக்கிறார். புருஷன் என்றைக்கோ பட்ட பலகீனம் வீழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு சமயம் வரும் பொழுதெல்லாம் அதை காண்பித்து காண்பித்து வேதனைப்படுத்துகிற மனைவி இருக்கிறார். இப்படி பிள்ளைகள் உண்டு, பெற்றோர் உண்டுங்க. நான் சொல்கிறேன், இப்போ அருமையானவர்களே, இப்படி பலகீனப்பட்டவர்கள் விழுந்து போனவர்கள் உங்களிடத்துல சொல்லும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேலும் அவங்களுடைய வேதனை அதிகப்படுத்துகிறீங்களா அல்லது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்களா? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையை தான் நான் பேசுகிறேன். இப்போ சில வசனத்தை வாசிங்கள. பவுல் எழுதுகிறார் பாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:1-2 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. இயேசு கிறிஸ்து யாருங்க? நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிறவர் இயேசு. கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது பாவிகளுக்காக, அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களுக்காக, காரி உமிழ்ந்தவர்களுக்காக, கன்னத்தில் அறைந்தவர்களுக்காக, தூஷித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, தூஷித்து கொண்டிருக்கும் பொழுதே பரிதபித்தார்.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பாவிகளுக்காக, பலகீனங்களுக்காக பரிதபித்தவர் இயேசு இல்லைங்களா? மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று பரிதபித்தார் இயேசு. 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று பரிதபித்து ஆகாரம் கொடுத்து, திருப்தி ஆகாரம் கொடுத்து அவர் சாப்பிட்றத சந்தோஷப்பட்டவர் இயேசு என்றார். இயேசு கிறிஸ்து நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிறார். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே நம்ம எப்படி இருக்கிறோங்க? இப்போ சொல்லுங்க, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சிலர் சில பலகீனத்தை கண்டா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கவனிக்கணுங்க. அவர்கள் பலகீனங்களுக்காக ஜெபிங்கள், ஆற்றி சேற்றுங்கள், அவர் பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்க. இன்னொரு வசனம் வாசிங்களேன், ரோமர் 14:1, ரோமர் 15:1 கூட வாசிங்களேன். 14:1, 15:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலகீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்தில் பலகீனமாக சேர்த்துக்கொள்ள. உங்கள் விசுவாசம் எல்லாருக்கும் இல்லை. ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தை பலவானா இருக்கலாம், உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு இல்லைன்னு அற்பமாக நினைக்கக்கூடாது. அதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவமே. வளர்ந்தவர்கள் பலகீனமானவர்களை, வளர்ந்து வருகிறவர்களை, அவரிடத்தில் காணப்படுகிற குற்றங்களை, குறைகளை, பலகீனத்தை சொல்லி தூத்துறதே நீ கிறிஸ்தவத்தின் வேலையாக போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பாருங்கள். சோத்திர சீசத்து எத்தனை பலகீனங்கள். யூதாஸ் காட்டி கொடுப்பானவருக்கு ஆரம்பத்தை தெரியும் சார். ஆனால் அந்த கடைசி நிமிஷம் வரலாம் காட்டி கொடுக்கவில்லை, ஜாடமாடையாக கூட காட்டலைங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் நம் குடும்பத்தில், உறவுகளில், நட்புகளில், சகோதரத்தில் பலகீனமாக இருக்கிற சிலரை எப்படி நடத்துகிறோம்? இப்போ 15:1 வாசிங்களா? ரோமர். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நமது ஆண்டவர் இயேசு யாருங்க? நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இல்லையா? எபிரேயர் 4 பார்க்குறோம், நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிறவர் என்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அடுத்தவரின் பலகீனத்தை கண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பேதுரு வந்து அப்படி சிலுவைக்கு போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நேராக அந்த அறைக்கு வந்து அவர்களோடு ஷேர் பண்ணியிருப்பாருங்க. நிச்சயமாய் அவர்கள் கடிந்து கொண்டோ கண்டனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணியிருப்பார்கள். சேர்ந்து ஜெபித்து சீமோன் பேதுருவை திடப்படுத்தியிருப்பார். அப்படிப்பட்ட நல்ல சுபாவம் நமக்கு வேணும் என்பதை இந்த பேதுரு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா வந்து அவர் தொடர்ந்து ஓடி இருக்க முடியாதுங்க. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வந்து அவர்களுக்கு பிரதான சிஷ்யனாக இருந்திருக்க முடியாது. ஸ்தோத்திரம். கவனியுங்கள். இப்போது பேதுருவின் இருளான காலத்தில் நடந்த ஒரு மறைமுகமாக இருந்த சில விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்ம பலகீனமாக இருக்கிற சேர்த்துக்கொண்டு திடப்படுத்துங்க, பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்க, தொடர்ந்து மிதித்து விடாதீங்க, பலனற்று புகை பண்ணாதீங்க என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். 2வது, பேதுருவின் மகிழ்ச்சி. பேதுருவின் மகிழ்ச்சி. யோவான் 20:6-8 வாசி கேட்கலாமா? யோவான் 20:6-8. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த 3ஆம் நாள் அதிகாலையில் இயேசு உயிரோடு எழுந்தார். ஒரு கல்லறை பார்க்கும்படியாக ஸ்திரீகள், விசேஷம் மகதலேனா மரியாள் போகிறாங்க. இந்த யோவான் 20 மகதலேனா மரியாளை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே பார்த்தால் கல்லறை திறந்து கிடக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த மகதலேனா மரியாள் ஓடி வந்து இப்போ யோவான் என்கிற மார்க் வீட்டில் இருக்கிறார்களே அந்த சிசுத்தை அறிவிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்?
இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, ஆண்டவரை காணவில்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்ல, பேதுருவும் யோவானும் வேகமாக கல்லறைக்கு ஓடி வருகிறார். அப்படி வரும்பொழுது யோவான் ஓடி வந்து நிற்கிறாருங்க. சீமோன் பேதுரு பிந்தி வந்தாலும் அவர் உள்ளே ஓடி போய் கல்லறை பார்க்கிறார். பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. அங்கே சீலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமாட்டிலே தலையை சுற்றியிருந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த 2 பேரும் வெளியே வந்து, ஆமாம், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு வெளியே வர்றாங்க. ஆகிலும் அவர்கள் முழுமையாய் விசுவாசிக்கவில்லை. நீங்கள் அந்த 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். இப்போ மறுபடியும் அந்த 8வது வசனத்தை வாசிக்கல. முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். யோவான் கண்டு விசுவாசிக்கிறாருங்க. அந்த விசுவாசம் இன்னும் பேதுருக்கு வரல. இன்னும் சொல்ல போனால் 2 பேருக்குமே வந்து முழுமையான விசுவாசம் இன்னும் வரவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார் அதன் பிறகு சொல்லும் பொழுது அவர்கள் அதை விசுவாசியாமல் இருந்தால் பல இடத்துல வருதுங்க உங்களுக்கு. நீங்கள் லூக்கா 24:37, யோவான் 21, அப்புறம் அது நிமித்தம் விலகி போனது 2-3 வசனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதல் முழுமையாய் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த செய்தி அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலைங்க. ஆகவே தான் மீன் பிடிக்க போயிட்டார். அவர் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உயிர்த்தெழுதை பார்த்தார்கள், ஓரளவுக்கு விசுவாசித்தாங்க. ஆனால் அந்த செய்தி, அந்த காட்சி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் அவர்கள் சந்தித்த பிறகுதான் வாழ்க்கை டோட்டலாக மாறுகிறது. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த மகதலேனா மரியாதை பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து யாரும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவள் என்ன சொன்னால், இவர் அந்த இடத்தை விட்டு அவள் போகவில்லை. நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 11 கொஞ்சம் வாசிங்களேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, யோவானும் பேதுரும் சொன்னதை கேட்டு அவள் போயிடலங்க, அங்கேயே நிற்கிறாள். ஏன் என்னன்னா, அவங்க சொன்னது உண்மை இருக்கலாம், ஆனால் நான் நேரடியாக அவரை பார்க்கணும். உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, ஆண்டவரை நான் நேரடியாக பார்க்காம போக மாட்டேன், நிற்கிறேன். இன்னும் ஒரு ஆவிக்குரிய அற்புதமான ஒரு இடம் பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அநேக நல்ல சாட்சியெலாம் சொல்கிறாங்க. ரட்சிப்பின் சாட்சி கேள்விப்படுறோம், அற்புத அடையாளங்களை குறித்து கேள்விப்படுகிறோம், இன்னும் பரிசுத்த வாழ்க்கை சாட்சி கேள்விப்படுறோம். ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொந்த வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெறுகிறோமா, அதான் முக்கியம். குறிப்பாக ரட்சிப்புன்னு வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்படுற குறித்து நிறைய நம்ம சாட்சி கேட்குறோம். பூசார் ரட்சிக்கப்பட்டார், ரவுடி ரட்சிக்கப்பட்டாருங்க, பெரிய ஒரு மினிஸ்டர் ரட்சிக்கப்பட்டார் என்றெல்லாம் கேட்குறோம், ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவ உண்டு. உங்கள் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? அடுத்தும் சொல்கிறது கரெக்டு தாங்க, நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புத அடையாளம் உண்டா? அதை அனுபவித்தது உண்டா? உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் சரித்திரத்தை பார்த்துருக்கீங்களா? இயேசுநாதர் கொடுத்த சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? இயேசுநாதர் கொடுத்த சமாதானத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? இயேசுநாதர் கொடுத்த நித்திய ஜீவனுடைய அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை இருக்குதா? அல்லது பேரளவு கிறிஸ்தவத்தை போல தான் இருக்கீங்களா? நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவள், எனக்கும் பைபிள் தெரியும், நானும் ஜெபிக்கிறேன் நிலையில் இருக்கீங்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் இருக்கிறதா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? நான் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் சரீரத்தில் சுகமாக்கும் வல்லமை நீங்கள் பெற்றிருக்கீங்க, விசுவாசத்தில் பெற்றிருக்கீங்களா? சமாதானத்தை பெற்றிருக்கீங்களா? நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு உண்டா? அதாங்க முக்கியம். ஆமாம், உண்மைதான், நடந்த உண்மைதான், அது உண்மைதான் இருக்கட்டுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மகதலேனா மரியாதை பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க உயிர் தெழுந்தார்னு, ஆனால் இவள்
உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நான் பார்க்காம போக மாட்டேன் என்று நின்றால், இயேசுவை தரிசித்தாள். அங்கே இருந்து சோத்திரம் முதல் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார். நான் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசித்தேன், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போகிறார் என்று முதல் சுவிசேஷிகையாய் மாறினதும், முதல் சுவிசேஷத்தை கொண்டு போனதும் மகதலேனா மரியாள் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்குறவங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பைபிளை படிக்கிறோம், உயிர்த்தெழுந்த செய்தி கேட்குறோம், குட் ஃப்ரைடே செய்தி கேட்குறோம். அது நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்கிறதா? சரி, ஒன்று. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த யோவானும் பேதுருவும் எப்படி விசுவாசித்து இருப்பாங்க? இவர்கள் எப்படி அவர்கள் இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னதை அவர் விசுவாசித்தாருன்னு இங்கே இல்லை. நீங்கள் லூக்கா 24 வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி விசுவாசிப்பதற்கு விசுவாசியோட இருதயம் இல்லை, ஆழ்ந்து கடிந்து கொள்கிறார். நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம. என்றால் உயிர்த்தெழுந்தான் எப்படி அவங்க வந்து நம்பியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லறைக்குள்ளே போன உடனே அங்கே சீலைகள் இருப்பதை கண்டார்கள். தலையில் வைக்கப்பட்ட சீலை சுற்றி வைக்கப்ப கண்டார்கள். அதை பார்க்குறாங்க. வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். 7 வரலும் வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்திரி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்போ இந்த சீலைகளை பார்த்து அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாள் சொன்னது போல யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு 2ஆம் வசனம் சொல்கிறா பார்த்தீங்களா? அப்படி எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சீலைகளோடு தான் கொண்டு போயிருப்பாங்க, சீலைகளை விட்டு போயிருக்க மாட்டார்கள். சீலைங்க கிடக்கிறது என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் முதல் விசுவாசித்தாங்க. 2வது, அவர் தலையில் சுற்றப்பட்டிருந்த அந்த சீலையும் அது சுருட்டி வைக்கப்பட்டிருக்க கண்டார்கள். அதுதான் ஆச்சரியம். அப்போ எடுத்துக்கொண்டு போனவர்கள் அந்த சீலையை சுருட்டி மடித்து வைத்துவிட்டு ஒழுங்காக்கி போவாங்களா? ஒரு காலம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த சீலை சுருட்டி மடித்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இயேசுவே அவர் உயிரோடு எழுந்து போயிருக்கிறார் என்று அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முதல்ல உள்ளே போய் பார்க்குறாங்க, அதன் பிறகு இதை கண்டு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குதுன்னா நேரடியாக இயேசுவை சந்தித்த பிறகு தான். இதுவரையிலும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு விசுவாசித்தாங்க. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் உறுதி எப்போன்னு கேட்டால் நேரடியாக இயேசு சந்தித்த பொழுது. அதுதான் சீமோன் பேதுருவை இயேசு சந்தித்தார் என்கிற இடம். அதுதான் நமது பிரதான பிரசங்க வாக்கியம். 500 பேருக்கு அதிகமானவர்களை சந்தித்தார், தரிசனமானார். விசேஷமாக கேபாவுக்கு தரிசனமானார். அந்த தரிசனம் தான் சீமோன் பேதுரு வாழ்க்கையில் டோட்டலாக மாற்றிருச்சுங்க. செகண்ட் டச்சு நம்ம சொல்லுவோம். மார்க்கு சுவிசேஷம் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 25 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருடன் இருப்பான். இயேசுநாதர் சோகம் கொடுப்பாருங்க. சோகம் கொடுத்துட்டு சொல்லுவார், நீ என்னத்தை காண்கிறாய்? அவன் சொல்லுவான், பாருங்க, நடக்கிற மனிதர்களை மரங்களாக பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் தொட்டு இப்போ என்னத்தை பார்க்குறேன்னு கேட்பார். அவன் எல்லாவற்றையும் நன்றாய் சரியாய் பார்த்தான்னு வரும். அப்போ 2வது தொடுதல் அவனுக்கு தேவைப்பட்டது. இயேசுநாதர் செகண்ட் டச் கொடுத்து அற்புதம் செஞ்ச ஒரே இடம் இங்கே தாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? எப்படி சீமோன் பேதுருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவையாக இருந்தது, செகண்ட் டச் தேவையாக இருந்தது, அதே போல் இந்த குருடனுக்கு கூட 2வது வரி தொடுதல் தேவையாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் 2வது தொட்டு சோகமாக்கினாருங்க. இவன் விசுவாசிக்கலை, விசுவாசத்துக்கு பலன் இல்லை என்று அந்த மனிதனை விடவில்லை. சீமோன் பேதுரு விட்டுடல, விசுவாசிக்கக்கூடிய இருதயம் இல்லை, அவ்வளோதான்.
இன்று சீமோன் பேதுரு விட்டுடல, இந்த குருடன் கர்த்தர் விட்டுடல. அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி விசுவாசம் பூர்ணமாகி இயேசுவை தரிசிக்கிற விடலை பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு. நாம் யாரும் விசுவாசி வல்லவர்கள் அல்ல, ஆனால் நம்ம விசுவாசி பலப்படுத்துகிறார் பாரு. எத்தனை விஷயம் பாருங்க. உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தோமாவுக்கு தரிசனமானார், எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமானார், ஸ்தோத்திரம். மறுபடியும் சீசர்களுக்கு தரிசனமானார், திரும்ப திரும்ப தரிசனமாகி அவர்களை பலப்படுத்துகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய அன்பை நம்ம பார்க்கலாங்க, ஆண்டுடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இவர்கள் பலகீனமானவன் விட்டுட்டு போகல பாருங்க. அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் விரும்புவது போல் நம்மளால் வாழ முடியல, ஆண்டவர் விரும்புவது போல விசுவாசிக்க முடியல. ஆகவே இவர் உதவ மாட்டார்கள், இவர்கள் முன்னேற மாட்டார்கள், வளர மாட்டாங்க, விடுறதில்லை ஆண்டவர். எப்படியாவது விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதிலே கர்த்தர் இருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், தயவு ஆச்சரியமாக இருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இவர்கள் உதவ மாட்டார்கள் என்று சொல்லி விட்டு போக மாட்டார். கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வுகள் வருகிறது. நம்ம காரியம் நடக்காத பொழுது, என்னதான் விசுவாசியாக இருந்தாலும் நம்ம காரியம் நடக்காத பொழுது, அவ்வளோதான், இதுக்கு மேலே நடக்காது என்று சோர்ந்து விசுவாசத்தை எழுந்துடுறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவரோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தை பலகீனமாக இருந்தாலும் பலகீனமானவர் என்று சொல்லி வெறுக்கிறவர் அல்ல, விட்டு விலகுவர் அல்ல, உதவ மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. உங்களை பலப்படுத்தி பலகீனத்தில் அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணி தூக்கி எடுத்து கரை சேர்க்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இதை கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு. உங்கள் பலகீனத்தை கண்டு வெறுக்கிறவர் அல்ல, உங்கள் தோல்வி நஷ்டத்தை கண்டு உதவ மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விலகிற தெய்வம் அல்ல. ஸ்தோத்திரம். எத்தனையோ வசம் விழுந்து போய் திரும்ப விழுந்து போனாலும் சரி, இவன் உருப்பட மாட்டான், இதுக்கு மேல் பரிசுத்தம் வாழ மாட்டான் என்று சொல்லி கைவிட்டு விடுகிற தெய்வம் அல்ல. எந்த நேரத்திலும் தூக்கி எடுக்க, எந்த பலகீனத்தின் மத்தியிலும் அவர் வேலை பூர்ணமாய் விளங்க பண்ண, எப்படியாகிலும் தூக்கி நிறுத்துவதற்கு ஸ்தோத்திரம் உதவி செய்கிற தெய்வம் நமது பலகீனத்தில் அவரது பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஸ்தோத்திரம், நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிறவர் இயேசுன்னு சொன்னேன். நீ கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாருங்க. விசுவாசிங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்களா? காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தவர் அல்லவா, மந்தையில் கொண்டு வந்து சேர்த்தவர் அல்லவா. ஒரு காலத்தில் மந்தையில் இருந்திருக்கலாம், இன்றைக்கு மந்தை விட்டு தூரமாக போயிருக்கலாம், ஆண்டவர்கிட்டே போயிருக்கலாம். காணாமற் போன ஆட்டை போல போகட்டும்னு சொல்லி விடுறவர் இல்லை. அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோளி மேல் போட்டு தூக்கி கொண்டு வந்து மந்தையிலே சேர்த்து சோத்திர ஆதரிக்கிற அற்புத நல்ல மேய்ப்பன் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை தூரமாக போயிருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறவர், திரும்ப கொண்டு வந்து மந்தையில் சேர்க்கிறது ஆண்டவர் இயேசு. பயப்படாதிருங்க. சோத்திரம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, எதிர்காலம் உண்டு, மறுபடியும் நீங்கள் பிரகாசிப்பீங்க, இழந்து போன திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன ஜெப வாழ்க்கை திரும்ப கற்றுக் கொடுப்பார், நீங்க எழும்புவீங்க. அப்படி உங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் தான் நமது ஆண்டவர் இயேசு என்பதை இந்த சீமோன் பேதுரு வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு ஆச்சரியம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறித்து நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்கள் 1 Corinthians 13 வாசித்து பாருங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும் என்றெல்லாம் எத்தனை இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க. தீங்கு நினையாது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அன்புக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நாம் செய்த அக்கிரமத்தை, பாவத்தை பதிவு செய்து வைத்து கொண்டே அதையே எடுத்து பார்த்து நம்ம பலகீனப்படுத்தி கூட்டுகிறவர் அல்லன்னு அர்த்தம். தீங்கு நினையாதுன்னா, ஆகவே என்றைக்கும் செய்து எப்பொழுது அல்லது ஒருவேளை பலகீனப்பட்டு கிடக்கிறவங்களை சோத்திரம் இன்னும் பலகீனப்படுத்தி சோத்திரம் ஓரங்கற்றவர் இல்லைங்க. சோத்திரம் தீங்கு நினையாது என்று சொன்ன அன்புக்குரியவர் இயேசு மறுபடியும் தூக்கி எடுப்பார். சோத்திரம் அவருடைய அன்பு மாறாதது, தொடர்ந்து உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. தளர்ந்து போனவர்கள், ஸ்தோத்திரம் சோர்ந்து போனவர்கள் மறுபடியும் ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இந்த செய்தியின் மூலம் நல்ல செய்தி கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது, பேதுரு இயேசுவை சந்தித்தார் அப்படின்னு அந்த தலைப்போடு பார்க்கணும். பேதுரு இயேசுவை சந்தித்தார்.
இப்போ நீங்கள் பிரதான வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 15:4-5 வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கு பேதுருவுக்கு இயேசு தரிசனமானார். இந்த 3-8 வசனம் முழுக்க முழுக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு விசுவாசிகளுக்கு தரிசனமான ஒரு நிகழ்ச்சிங்க. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவிசுவாசிகளுக்கு காட்சியளித்தார். அந்த சிலுவைங்கிறது அவிசுவாசிகளுக்கு காட்சி. ஆனால் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவர் காட்சியளித்தார் என்பது முழுக்க முழுக்க அது விசுவாசிகளுக்கான ஒரு தரிசனம். அப்படித்தான் கேபாவுக்கு பேதுருவுக்கு இயேசு தரிசனமானார். இந்த தரிசனமானார்ன்ற இந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல நான் விரும்புகிறேன். எம்மாவூர் சீஷர்கள் அந்த கிளையோப்பா என்பவர் நண்பரும் அப்படியே நடந்து வந்தாங்க. இயேசுவோடு கூட அப்பம் புசித்தார்கள். அதன் பிறகு எருசலேமில் இருக்கிற சீஷர் கூட்டத்தை வந்து சேர்றாங்க. உள்ளே வந்த பொழுதே இப்படி தாங்கள் கண்டதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கிருந்து மற்ற சீஷர்லாம் சேர்ந்து கோரஸா ஒரே சத்தமாக சொல்கிறாங்க, என்ன, சீமோன் பேதுரு இயேசுவை தரிசித்தார், சீமோன் பேதுருவுக்கு இயேசு தரிசனமானார் அப்படின்னு சத்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் லூக்கா 24:34 வாசிங்க. 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் சத்தமாக சொல்கிறாங்க, சீமோனுக்கு தரிசனமானார். ஆமாம், இந்த தரிசனம் எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது, ஆண்டவர் இயேசுவுக்கும் சீமோனுக்கு இடையே என்ன நடந்தது, என்ன பேசினார்கள் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சீமோனுக்கு தரிசனமானார் என்பது தான் தெரியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. லூக்கா 24:34 தான் இங்கே 15:5 பார்க்குறோம். நம்ம இப்போ சீமோனுக்கு இயேசுநாதர் தரிசனமானார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எங்கே தரிசனமானார், எப்பொழுது தரிசனமானார், அவர்களுக்கிடையே பேசப்பட்ட பேச்சுகள் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், கற்பனை செய்து பார்க்கணுங்க. நிச்சயமாக அதுதான் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் இயேசுவும் சீமோன் பேதுருவும் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுரு சந்திக்கிறார். சீமோன் பேதுரு யார்? இதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு எங்கே சந்தித்தார்? பிரதானாசு அரண்மனையிலே முற்றத்தில் வேலைக்காரிக்கு முன்பு. அந்த மனுஷனை நான் அறியேன் என்று 3 வருஷம் சத்தமாக சொல்லி சத்தியம்னு சபித்த இடத்துல தான் இயேசுநாதர் பார்த்தார். இப்போதான் மறுபடியும் உயிர்த்தெழுந்தவர் இங்கே பார்க்குறார் என்றால் அங்கே என்ன நடந்திருக்கும்? ஆண்டவரை பார்த்த உடனே சீமோன் பேதுருக்கு கை ஓடி இருக்காது, காலும் ஓடி இருக்காது. கண்கள் இந்த கண்ணீர் தான் தார தாரையாக வந்திருக்கும். சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பார். மட்டுமல்ல, சற்று நேரம் அமைதி நிலவி இருக்கும். ஏனென்றால், ஐயோ, என் ஆண்டவர் மறுதளித்து விட்டேன், இந்த தெய்வத்தை தானே நான் அறியேன்னு சபித்து சத்தியம் பண்ணி விட்டேன், நான் என்ன சொல்ல சுவாமி, நான் வேணும்னு அப்படி செய்யலப்பா, சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டேன், மறுதளித்து விட்டேன். இன்று வார்த்தைகள் உடைந்திருக்கும், உள்ளம் உடைந்திருக்கும், கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். அவர் பாதத்தில் விழுந்து கதறி இருப்பாருங்க, என்ன மன்னியும் ஆண்டவரே, என்ன மன்னியும் சுவாமி, என்ன மன்னியும், நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி சத்தியமாக மறுதளிச்சிட்டேன், எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன்னு சொன்னவன், இப்படி பண்ணிட்டேன், சோத்திர காவலையும் சாவலும் பின்பற்றி வருவேன் என்று சொன்னவன், இப்படி நாம் அறியேன்னு சொல்லிட்டு என்ன மன்னியும் என்று தன்னுடைய அவல நிலைமையை, வீழ்ச்சியை ஆண்டவர் பாதத்தில் அப்படியே கொட்டியிருப்பாருங்க. அதுதான் இயேசுவும் சீமோன் பேதுரும் சந்தித்த இடம். தாவீது பாவம் செய்த பொழுது இப்படித்தான் கலங்கினார். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, என கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, பலியை நான் செலுத்துவேன்,
ஆனால் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நறுங்குண்டதமான இருதயத்தை புறக்கணியாத தெய்வமே, எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும், என்னை கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று 51ஆம் சங்கீதம் முழுவதும் கலங்கி கதறி தாவீது அழுதிருப்பாருங்க அவர், இல்லைங்களா? அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இளையகுமாரன் பாவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். கடைசியில் சாகர நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ சாகர நிலைமையில் அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். என் தகப்பனை பார்த்து, தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உடைய குமாரன் சொல்ல பொழுதுக்கு தகுதி அல்ல, ஒரு கூலிக்கால உருவாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் எழுந்து வருகிறான். தூரத்தில் தகப்பன் கண்டு ஓடி வந்தான். வந்த உடனே சத்தமிட்டு சொல்லுகிற, தகப்பனே உமக்கு முன்பாக பரத்துக்கு பாவம் செய்தேன், உன் குமாரன் சொல்ல பொழுதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, கூலிக்கால உருவாக வைன்னு சொல்ல வந்தான். அதோடு அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன், உன் குமாரன் சொல்லப்படுவதற்கும் பாத்திரவான் அல்ல என்று கதறினான் இளையகுமாரன். அப்படி கதறிப்பார் பேதுரு, நான் பாத்திரன் அல்ல, என்னை மன்னிப்பதற்கு எனக்கே இஷ்டம் இல்லை சாமி, அவ்வளோ பாவத்தை செஞ்சீங்க, என்னுடைய அக்கிரமத்தை நினைச்சா நானே என்ன மன்னிக்க மாட்டேன், எப்படித்தானே மன்னிப்பீங்களோ சாமி, என்ன மன்னிங்க என்று சீமோன் பேதுரு அழுது புலம்பியிருப்பாருங்க. இன்னும் சொல்ல போனால் எப்படி அந்த இளையகுமாரன் மேற்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்ல தகப்பன் விடலை, கூலிக்கால் ஒருவராக வைத்துக்கொள்ளுன்னு சொல்ல வந்த நிறுத்திட்டார். ஸ்டாப் பண்ணிட்டு, இவனுக்கு பாதரட்சை கொடுங்கள், நல்ல வஸ்திரத்தை போடுங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்க, கொடுத்து கண்டாடிங்க, நாம் சந்தோஷமா சொன்னது போல மேற்கொண்டு பேச விடாம, சீமோன் பேதுருவே உன்னை நான் மன்னித்து, நீ பயப்படாத, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஆடுகளை மேய்ப்பாகவும் போல் என்னோட ஊழியத்தை கையில் கொடுக்குறேன், பயப்படாத என்றெல்லாம் சொல்லி மேற்கொண்டு பேசாமல் தடுத்திருப்பாருங்க. அப்படி ஆற்றி தேற்றி பலப்படுத்தின இடம்தான் சீமோன் பேதுருவை இயேசு தரிசித்த இடம், இயேசுநாதரை சீமோன் பேதுரு தரிசித்த இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சந்திப்பு நமக்கு வேணுங்க. ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற இப்படிப்பட்ட சந்திப்பு கண்டிப்பாக நமக்கு வேணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 9:13 வாசித்து பார்த்தீங்கன்னா மேவிபோசேத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். யோனத்தான் அடுக்குமார், யோனத்தான் சவுல்லாம் போயிட்டாங்க, அவன் தான் இருக்கிறான். அவன் 2 கால்கள் முடமாகி போனவன். முடமாகி போன முடவனோடு தாவீது மகாராஜா உட்கார்ந்து பந்தி இருக்கிறார். நம்ப முடியுமாங்க? வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 9:11 9:13. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாக என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். ராஜாவோடு கூட ராஜகுமாரனை போல உட்கார்ந்து பந்தியிலே அவன் இருக்கிறான். 13ஆம் வசனம் பாருங்க. மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். நித்தமும் தாவீது ராஜாவோடு உட்கார்ந்து அவர் பந்தியிலே அவன் போஜனம் பண்ணினான். அவனோ 2 காலம் முடமாகி போனவன் ராஜாவோடு சாம உட்கார்ந்து பந்தியில் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு கூட பந்தி இருக்கக்கூடிய சாக்கியத்தை சீமோன் பேதுருவுக்காகட்டும், மனம் திரும்புகிற நமக்காகட்டும் கொடுக்க கர்த்தர் வல்லவருங்கிற அற்புத ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். மனம் திரும்பிட்டா, அழுது புலம்பிட்டா, முடமாகி கிடக்கிற நம்ம, சப்பானிகளாக கிடக்கிற நம்ம, குருடர்களாக செவிடர்களாக கிடக்க, ஒன்றுக்கு உதவாதலாக இருக்கிற நம்மையும் அவரோடு கூட இருந்து போஜனம் பண்ண வைக்க, நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரையா. மனம் திரும்புவதற்கு அத்தனை வல்லமை இருக்குதுங்க. சீமோன் பேதுரை அப்படி ஆண்டவர் உயர்த்தியிருப்பார், மேன்மைப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் அந்த சந்திப்பிலே நடந்திருக்கும். இன்றைக்கு அதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரோடு கூட தனிமையில் கிடந்து ஒப்புரவாகி ஒரு நேர்மையான ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கொண்டால், நேர்மையான ஒரு பாவரிக்கை செய்து ஆண்டவர் ஒப்புரவாகி விட்டார்.
மேவிபோஷத்தை ராஜா உயர்த்தினது போல நம்ம உயர்த்துவார். இளைய குமாரனை தகப்பன் மறுபடியும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டில் தன் ஸ்தானத்தில் வைத்து உயர்த்தினதை உயர்த்துவார். தாவீதை மன்னித்து மறுபடியும் நல்ல ஆட்சி செய்ய கர்த்தர் உதவி செய்வது போல செய்வார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். வாருங்கள் கல்வாரிக்கு, மனந்திரும்புங்கள் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இதன் பிறகு தான் நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக தரிசனமாகிறார். இப்போ நீங்கள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம இந்த தனிப்பட்ட சந்திப்புக்கு பிறகுதான் பொதுவான சந்திப்பு நடக்கிறது. பொதுவாக எல்லாரும் கர்த்தர் தரிசிப்பதற்கு முன்பு சீமோன் பேதுருவை மட்டும் கர்த்தர் தரிசிக்கும்படியான ஒரு திட்டத்தை வைத்து சந்தித்து, அந்த இரகசிய சந்திப்பிலே சீமோன் பேதுருவை தம்மோடு ஒப்புரவாக்கி தூக்கி எடுத்தார். இப்போ பொதுவான இடத்துல அப்படி பண்ண முடியுமா? முடியாது. இந்த பொது சந்திப்பில் சீமோன் பேதுரு முன்பு போல பாதத்தில் விழுந்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு செய்கிற விஷயத்தை செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பை கொடுத்து அங்கே சரி பண்ணி இப்போ பொதுவான இடத்துல சந்திக்கிறார். இப்போ நமக்கு இதுலேருந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? பொது ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு ஆண்டவருக்கு நமக்கு இருக்கணும். ஒரு ரகசிய சந்திப்பு இருக்கணும். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு கூட பேசி உறவாடி சோத்திரம் பரிசுத்தப்படுத்தி கொள்கிற செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கணும். சுய பரிசோதனை இருக்கணும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அந்த இடத்துக்கு வெற்றி எடுத்து விட்டால் ஸ்தோத்திரம், பொதுவான இடங்களிலே பகிரங்கமாக தேவன் நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்றால் அந்த தனிப்பட்ட சந்திப்பு, தனிப்பட்ட பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் ஆண்டவன் சந்திப்பை சீமோன் பேதுருக்கு ஏற்படுத்தினார். இப்போ சொல்லுங்க, சீமோன் பேதுரு கேபாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார்னா சும்மா கிடையாதுங்க. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் சீமோன் பேதுரு வாழ்க்கை எல்லாம் மலமலன்னு பிரைட்டாக நடக்குதுங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். அதன் பிறகு ஆண்டவர் சந்திப்பார், ஊழியத்தை கொடுப்பார். அப்புறம் பாருங்கள், அங்கேருந்து எருசலேமுக்கு வருவார்கள். பெந்தெகோஸ்து நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவார்கள். எழுந்து பிரசங்கம் பண்ணுவாருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000, 5000, 8000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாம் அடுத்த காரியங்களும் பிரகாசமாகிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு, இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு, ஆண்டவரோடு கொண்ட இந்த உறவுக்கு பிறகு சோத்திரம், பாவ மன்னிப்புக்கு பிறகு சோத்திரம், ஆண்டவருக்கு அவருக்கு உறவு சீரான பிறகு அவர் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமாக நடக்கிறது. ஊழியத்தை பெற்றுக்கொண்ட பக்தன் பேதுரு சபைகளை ஸ்தாபித்தார், நிருபங்களை எழுதினார். அவர் ஓட்டம் ஜெயமாக இருந்தது. யாருங்க? அரியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணின சீமோன் பேர் ஓட்டம் ஜெயமாக இருந்தது. திருச்சபை தலைவரானார், சபைகளை ஸ்தாபித்தார் என்றார். இந்த தனிப்பட்ட சந்திப்பில்தான் இந்த வெற்றி ஆரம்பமாகிறது என்பதை மனதில் வைத்து இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சோத்திரம் வாழ்க்கையில் ஆண்டவரோட தனிப்பட்ட சந்திப்பு இருப்புக்கான்னு பார்க்கணும். ஆண்டவர் எப்படி யாப்போக்கு நதிக்கரையிலே தூதனாரோடு போராடி மேற்கொண்டான், அதே போல் ஒரு சந்திப்பு நமக்கு இருக்கணும். ஆக இன்றைக்கே இப்படி ஆண்டவர் தனிமையில் சந்தித்து சோத்திரம் உறவாடி உறவை சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நிச்சயமான ஒரு சுத்திகரிப்பை, ஒரு நேர்மையான சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். காரியங்கள் ஜெயமாக இருக்கும். முடிவு மகிமையாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோதான் பின்வாங்கி போயிருந்தாலும் விடமாட்டார். அவர் அன்பு மாறாதது. ஸ்தோத்திரம். அந்த அன்புக்கு அளவே இல்லை, எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த அன்புக்கு திரும்புங்கள். ஸ்தோத்திர கல்வாய்க்கு திரும்புங்கள். இழந்து போன உறவை சீர்படுத்துங்கள். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இந்த ஒரு சந்திப்பு எவ்வளோ முக்கியமான ஒரு சந்திப்பு. ஆகவே தான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கேபாவுக்கு இயேசு தரிசனமானார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, சீமோன் பேதுருவை நீ சந்தித்த விதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர்.
அவரை தூக்கி எடுத்து அவருடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது போல இதை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சோத்திரம். அவர்கள் இருள் விலகட்டும், அவர்கள் பிரகாசம் அடைய பண்ணும் சுவாமி. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக கேட்ட அத்தனை பேரும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.